ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணி ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம், குக்கரில் செய்ய போகிறது கிடையாது. அதனால் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 4 ஏலக்காய் இதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடணுங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வதங்காமல் போட்டிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம நான்வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி, வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி, வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதங்காமல் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அளவுக்காச்சும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசி எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா இதோட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் சுடுதண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு ஒரு சின்ன கப் அளவு நான் அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ் பீஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷம் காய் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்க்குறேன். பிரியாணி மசாலா தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் என்ன தான் எண்ணெயில் நீங்கள் ஸ்பைசஸ் பொரிய விட்டாலும் இந்த மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு மல்லி அது ரெண்டையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 மூடி லெமன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதோட ஜூஸ் எடுத்துட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1.5 டம்ளர் அரிசி நான் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சோன்னு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 6 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் கழித்து அரிசியெல்லாம் மேலே தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒன்றா பின்னி வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 டீஸ்பூன் மேலே நெய் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும் போது பிரியாணி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எப்படி தம் போடுறதுன்றதை பார்க்கலாம். பிரியாணி சட்டி எடுத்துட்டு அடுப்பு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அடுப்பு ஃபுல் சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம தால்ச்சா செஞ்ச குக்கரை இது மேலே வச்சிட்டோன்னா நல்ல தம் ஆயிரும். இல்லைன்னா வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா குச்சி குச்சியாக இருக்குது. பாருங்கள், இப்படி இருந்தாலே ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீல நீளமாக ரைஸ் மேலே தெரிஞ்சாலே நல்லா வெந்திருக்கு, பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரியே வாசனை அடிக்குது.
மசாலா எல்லாமே அடியில் இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ரைஸையுமே ஒரு தடவை உடைஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு ரைஸ் கூட உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. என்ன தான் குக்கரில் செஞ்சால் கூட இந்த மாதிரி தம் போட்டு செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே தனி தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வெறும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.